பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவில் தேர்தல் தொடர்பான ஒரு வழக்கில் காஞ்சிபுரத்துலேயும் கொளத்தூர் தொகுதியிலையும் பரிச்சார்த்த முறையில் எத்தனை பாக்ஸ் நம்ம எண்ணிக்கைக்கு பரிசோதனைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்காக கேட்டு அனுமதி கோரி போனோம். காஞ்சிபுரத்தில் 10 மிஷின், கொளத்தூரில் 14 மிஷின். ஆனால் 8 மிஷின் தான் பார்த்தோம். அதுலேயே என்னென்ன சிக்கல் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் திமுக தரப்பு வழக்கறிஞர் இளங்கோ செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு இதில் மாறுபட்டு இருக்குது, அதனால் நாங்கள் இதையே எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டு உரிய நீதிமன்றத்திலேயோ வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் சொல்லக்கூடிய தன்மைகளில் பார்க்கும்போது தேர்தல் முறையாக நடைபெறவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இது என்ன அளவுக்கு திமுகவுக்கு கை கொடுக்கும்? இல்லை, அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த இவிஎம் மிஷின், விவிபேட்லாம் அவங்க சோதனை பண்ணதில் சில இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிறாங்க. தேவைப்பட்டால் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், தேர்தல் ஆணையத்துக்கு போகலாம். தேர்தல் நேர்மையாக நடக்கணும் சார். யார் ஆட்சி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அது நேர்மையாக நடக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஆனால் இதில் என்னென்னா, இவங்க சொல்கிற விஷயத்தில் ஆதாரம் வலுவாக இருக்குமாங்கிறது தான் தெரியல. இப்போ நீங்கள் ரேண்டமாக பார்க்குறப்ப 1-2 சில குறைபாடுகள் இருக்கு தான் செய்யும். ஆனால் ஒட்டுமொத்தமாக தேர்தலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இது நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஆனால் இவிஎம் மீது சந்தேகம் இருக்குங்கிறது நமக்கும் உடன்பாடு இருக்குது. ஒரு தரப்பு இவிஎம்ஐ குறைபாடு இல்லைன்றாங்க, ஒரு தரப்பு இவிஎம் நல்லது தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பார்த்தாலே இது சந்தேகத்துக்குரிய ஒரு பொருளாக மாறிடுது. இப்போ ஒரு ரோட்டில் ஒருத்தர் போயிட்டு இருக்காருன்னா சந்தேகத்துக்குரிய நபர்னா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சந்தேகத்திற்குரிய பொருள்னா அதை உடனே அப்புறப்படுத்துறாங்க. அப்போ சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமா இவிஎம் மாறிடுச்சு. எலக்ட்ரானிக் கவுண்டிங் மிஷின் ஒரு தரப்பு இதை ஆதரிக்கிறாங்க, ஒரு தரப்பு எதிர்க்கிறாங்க, ஒரு தரப்பு இதை குளறுபடி பண்ண முடியும். அப்போ சந்தேகத்திற்குரிய விஷயமா இருக்குங்கிற போது இவிஎம் மீது ஒரு வலுவான சந்தேகம் இருக்குது. அது இந்த இவிஎம் தேர்தலவே ரத்து பண்ணிவிட்டு நீங்கள் பேலட் பேப்பரில் கொண்டு வரணுங்கிறதா பெரும்பாலானவருடைய விருப்பம். அதனுடைய நீச்சியாக தான் இன்றைக்கி குளத்தூர்லேயும் காஞ்சிபுரத்தையும் பண்ணி பார்த்தாங்க. குளத்தூரில் பார்த்ததில் சில எங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. தலைவர்கிட்ட நாங்கள் பேசிவிட்டு நாங்கள் தேவைப்பட்டால் நீதிமன்றத்துக்கு போகிறோம். ஆனால் இதில் என்னென்னா, தேர்தல் வழக்குகள் எத்தனை வருஷம் நடக்கும்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கான தீர்வுலாம் அடுத்த தேர்தல் வர வரைக்கும் நடக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக எடுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. என்னென்னா, செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன், குளத்தூருடைய கவுண்டிங், ரீகவுண்டிங், அதில் சந்தேகம் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க ஏதோ வேறு ஒரு அரசியல் கணக்கை திமுக போட ஆரம்பிக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா சமீப காலமாக பாஜகவினுடைய அந்த நட்புக்கரம் அங்கே கொஞ்சம் நீண்டுக்கிட்டே போகுது அப்படின்னு உடனே ஜாமீன் கிடைக்குது. உடனே இவங்க கேட்குறதெல்லாம் மத்திய அரசு பண்ணி கொடுக்குது அப்படின்னு குளத்தூரில் மறுதேர்தலா இல்லை குளத்தூர் தேர்தல் ரத்தா, நான் 5 தொகுதியோட சேர்த்து 6வதா குளத்தூரின் தேர்தல் வரப்போதா அப்படிங்கிற பல சந்தேகத்துக்கு வலுவான சந்தேகமாக இருக்குது. அதுக்கு இவங்களுடைய டெல்லி தொடர்பு, டெல்லி நட்பு, கூட்டணி மாற்றம், காங்கிரஸ் வெளியேறினதெல்லாம் வச்சு கணக்கு பார்க்குறப்ப இதை சாதாரணமாக எடுத்து போகக்கூடாது. இது ஒரு போகிற போக்கில் தேர்தல் வழக்குகள் மாதிரி 5 வருஷம் நடக்கும், 6 வருஷம் நடக்கும், அடுத்த தேர்தல் வர வரைக்கும் அவர் இல்லாத போனப்போ தீர்ப்புலாம் வருன்ற மாதிரியெல்லாம் கிடையாது. இதில் ஏதோ திமுக ஒரு வேலையை செய்ய இறங்கியிருக்குங்கிறது மட்டும் தெரியுது. இல்லை, இப்போ மிஷினில் பரிசோதனை எடுத்து அவங்க ஒர்க் பண்ணல, விவிபேடில் கவுண்டிங் அதை காட்டலை அப்படின்ற மாதிரியான சொல்கிறாங்க. இப்போ மிஷின் அதை காட்டவில்லை அப்படின்னு சொல்லும்போது தானே அதுக்கு பிரச்சனையாக வரும். அதை தேர்தல் அதிகாரியும் பார்ப்பாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுவும் வீடியோ ரெக்கார்ட்லாம் இருக்குது, அந்த எவிடன்ஸ்லாம் வேணும் அப்படின்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும்போது தானே அது அணுகு நாள் தானே ரீஎலெக்ஷன் அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இல்லை சார். சந்தேகத்திற்குரிய விஷயம் மாறி குற்றச்சாட்டுகள் வர்றப்ப அதை தேர்தல் ஆணையமாக தேர்தல் ஒரு வழக்கு தீவிரமாக போகுது அப்படிங்கிற போது இல்லை, தீவிரமாக போகிறது வழக்கு ஒரு பக்கம் நடந்தாலும் இதில் ஏதாவது முறைகேடு நடந்திருக்குது, இல்லை மிஷினில் தவறு நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஏதாவது மிஷினில் தவறு இருக்குன்னு தான் திமுக சொல்கிறோம். இல்லை, ஒரு எவிடன்ஸ் அது இல்லாமல் போக முடியுமான்னு கேட்குறாரு. குற்றச்சாட்டாக சொல்கிறது வேறு விஷயம் சார். நீங்கள் ரேண்டமாகவே ஏதாவது 1-2 குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். இப்போ இந்த 1,80,000 பேர் 60,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது ஒரு 1000-2000 ஓட்டில் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஒன்று கவுண்டிங் விழுகாமல் இருக்கலாமா, இல்லாட்டி அந்த விவிபேடு உள்ள விழுகாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன குறைவு அதை வைத்து கொண்டு நம்ம பண்ணலாம். இப்போ 100% அது நம்ம பெர்ஃபெக்டாக நீங்கள் பேலட் பேப்பரில் போகிறப்பே அப்படி தான். சரி, ஒரு டபுள் என்ட்ரியாக இருக்கும், திரும்ப செல்லாத ஓட்டாக இருக்கும், போஸ்டல் ஓட்டில் சில சிக்கல் இருக்கும், அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நடக்கும். அதை வைத்து கொண்டு கேன்சலும் பண்ணலாம். தேர்தலை கேன்சல் பண்ணிட்டு மறு தேர்தல் வைக்கலாம், அதுக்கான வாதங்கள் வைக்கலாம். இதெல்லாம் தேடி எடுத்தீங்கன்னா ஏதாவது மாட்டோம். அப்படி அதை நோக்கி தான் போகிறோம். இருந்தாலும் அது முக்கியமான ஏன்னா இப்போ ஒரு ஓட்டில் வெற்றி பெற்றவரெல்லாம் இருக்கிறாருல்ல. ஆமாம், இல்லை அப்படி அந்த மாதிரி எவிடன்ஸை வச்சு இவங்க கோர்ட்டு வரைக்கும் போகலாம். ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, அது மட்டும் தெரியுது. இதை திடீர்னு குளத்தூரில் அவங்க திறந்து அந்த பாக்ஸ் என்ன வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் பெருவாரியாக அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குளத்தூரை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு இதோடு இருக்குது. நல்ல வேலை தவறுகள் இருந்ததுன்னா
கண்டிப்பாக அவங்க போகலாம். இல்லை, காஞ்சிபுரத்தையும் எடுத்துருக்காங்க. அதையும் இது ஒரு பரிச்சார்த்த சோதனை அடிப்படையில் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சென்னை மாவட்டம், ஒரு காஞ்சிபுரம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஓவரால் இல்லாமல் இதை பார்த்து இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அப்போ நீதிமன்றத்தை அணுகுவது அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி லைனில் தானே போகிறோம். எனக்கு குளத்தூரை பர்பஸாக எடுத்திருப்பாங்க சார். காஞ்சிபுரத்தை ரேண்டமாக எடுத்திருப்பாங்க. ரேண்டமாக எடுத்ததில் காஞ்சிபுரம் எடுத்திருப்பாங்க. குளத்தூரை பர்பஸாக நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமே, இவ்வளோ செஞ்சுருக்கிறோமே, முதலமைச்சர் தொகுதியாக இருக்குது, நமக்கு அங்கே ஓட்டு போடல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். அதை நோக்கி அவங்க செக் பண்ணியிருக்கலாம். அது ஏதாவது தவறு இருந்தால் அவங்க நீதிமன்றத்துக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எல்லாம் ஒரு பின்னாடி அரசியல் கணக்கு இருக்குமோங்கிற சந்தேகம் வலுவாக இருக்குது. 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அந்த தேதியும் நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கு. ஆகஸ்ட் 24 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடைத்தேர்தலும் இப்போதைக்கு நடைபெறுவதற்கு தேதி அறிவிப்பதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. அப்போ அதுவும் இன்னும் நாள் கடந்து போக தான் செய்யுமா? தேர்தல் வழக்குகள் மட்டும் சார் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நூற்றுக்கணக்கான வழக்குகள் தேர்தல் முறைகேடு வழக்குகள் மட்டும் இருக்குது. இந்த பை எலெக்ஷனை எதிர்த்து கட்சி மாறி போனாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்குகளையுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வழக்குகள் போட்டிருக்காங்க. இந்த வழக்குகளை போட்டு திமுக அதிமுக மாறி மாறி போட்டிருக்காங்க. இப்போ உடனே தேர்தல் நடக்கக்கூடாது, அப்போ தேர்தலை தள்ளி போட்டால் யாருக்கு லாபம்? எல்லா கட்சியிலும் சேர்ந்து இந்த இன்னும் 6 மாதமோ 3 மாதமோ ஆச்சுன்னா தாவேக அரசின் மீது தொடர்ந்து ஏதாவது ஒரு 50 வரை குற்றச்சாட்டுகளை வச்சு கொஞ்சம் டேமேஜ் பண்ணோன்னா அந்த வேகம் இருக்காது. அப்போ பை எலெக்ஷனில் நமக்கான ஒரு கெயின் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க எதிர்கட்சிகள். அதுக்கு சில வழக்குகளை போட்டு தேர்தல் உடனே நடக்காமல் இருக்கிறதுக்கான வேலையும் செய்கிறாங்க. இது எதிர்கட்சிகள் பண்ணுற வேலை தான். அதை நோக்கி தான் இவங்க பண்ணுறாங்க. கூட்டணி எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான விஷயம். திமுக அதிமுக சேர்ந்து சில இடங்களில் போட்டி போட போகிறாங்களா, இல்லை தனிச்சு போட்டி போட போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இது யாருக்கு சாதகம் அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு இந்த காலதாமதம்ங்கிறது சாதகமாக தான் இருக்கும். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. காலதாமதத்தினால எதிர்கட்சிக்கு சாதகம்னா அது எதற்காக அவங்களுக்கு சாதகம் வரக்கூடிய விஷயமா இருக்கு? ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி ஒரு பர்ஃபார்மன்ஸ் லெவலில் பார்த்து அவங்களுக்கு தானே இது சாதகமாக இருக்கணும். கேஸ் இவங்க தானே சார் போட்டிருக்காங்க. மாறி மாறி திமுக அதிமுக தான் இந்த பை எலெக்ஷனுக்கான இல்லை இல்லை, பை எலெக்ஷனில் சாதகமாகிற அம்சம் சொல்கிறேன். அந்த அம்சம் இவங்களுக்கு ஏன் சாதகமான ஆட்சியினுடைய சில தவறுகளே 3 பேர் இன்னைக்கு தாவேகாவை நோக்கி 5 கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். தமிழ்நாட்டில் அன்னைக்கு இப்போ கூட நயனா நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு. பாஜக, நாம் தமிழர், அதிமுக, திமுகன்னு எல்லா கட்சிகளுமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அவங்கவுங்க ஐடிவிங்க வச்சு சின்ன சின்ன தவறுகளை கூட பெருசாக ஒரு அமைச்சரும் ஒரு ஒன்றிய செயலாளரும் ஃபோனில் பேசுகிறாங்க சார். அது ஒரு பெரிய விவாதமே ஆகிட்டாங்க. உட்கட்சியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா, ஒருத்தரை கொண்டுருவேன்னு சொன்னாங்கிறத ஒரு பெரிய எல்லா கட்சியுடைய ஐடிவிங்களையும் பேசுகிறாங்க. நமக்கு தெரியும் எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கட்சி நிர்வாகிக்குள்ளே எப்படி பேசிக்கிறாங்க. ஆனால் அதை ஒரு பெருசாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட அவங்க பெருசாக எக்ஸ்போஸ் ஆகி ரீல்ஸ் போடுறாங்க. ஒன்றும் நடக்கலை, ஆட்சியில் ஒன்றுமே பண்ணல, அவங்க ஒன்றுமே தெரியல, அவங்க எல்லாமே இதாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரே பொய்யை நீங்கள் 10 பேர் திரும்ப சொல்கிறப்ப அது அவங்களுக்கு பெருசாக எக்ஸ்போஸ் ஆகும். இதை என்னென்னா இவர்கள் பரப்பக்கூடிய அத்தனை செய்திகளுக்கும் கவுண்டர் ஒன்றும் கொடுக்கல தாவேக்கால். இல்லை, இப்போ இந்த விஷயத்தில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேச்சு அதோட ஒப்பிட்டு அதை பேசுனா நீங்கள் வழக்கு போடுறீங்க. இதுவும் அதே மாதிரியான கொலை மிரட்டல் தானே, ஏன் வழக்கு போடலன்னு அப்படி தானே கேள்விகள் வருது சார். அவர் முதலமைச்சரை நோக்கி எலும்பு உடச்சிடுன்னு சொல்கிறதுக்கும் கட்சி நிர்வாகிகள் 2 பேர் பேசுறதுக்கு ஒரே தான் சார். இது நீங்கள் எந்த கட்சியில் தான் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அந்த ஒன்றிய செயலாளர் பதவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? இப்போ 2 பேர் கட்சி நிர்வாகிகள் 2 பேர் பேசுறது எப்படி சார் அது கிரேமாக வரும்? ஒரு அப்பா பையன் திட்டுறாரு, ஒரு ஸ்டாஃப் ஒரு மேனேஜர் திட்டுறாரு, அப்படி அவங்களும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். இது எப்படி நீங்கள் பொது வழியில் எடுத்து போட்டு அதை ஒரு குற்றமாக்கி அது பூதகரமாக்கி அது வழக்கு போடணும், பதவி நீக்கணுங்கிற அளவுக்கு போறீங்களே. இதே திமுக அதிமுக மாவட்ட செயலாளர் எப்படி கூப்பிடுவாருன்னு தெரியாது. மாவட்ட செயலாளர் விட்டுருங்க, திமுகவில் சிறு கட்சிகளை அங்கே இருக்க ஆட்கள் எப்படி நடத்துவாங்கன்னு அது சிறு கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட கிட்ட தெரியும். இந்த வார பத்திரிகையில் ஜூவியில் ஜெகதீஸ்வரிட்ட பேட்டி எடுத்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வு குறித்து அவங்க சொல்லும்போது அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு வந்தவர்கள் அங்கே பொறுப்பு வாங்கியவர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒப்பந்தங்கள்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கட்சியில் இருக்கும்போது பண்ணிகிட்டு இருந்தவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் கட்சி பெயரை பயன்படுத்தி பண்ணுறாங்க. என் தொகுதிக்குள்ளே எல்லை தாண்டி வரனால பேசுகிறாங்க, அதை தான் நான் பேசினேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்னென்னா, தாவேகாவில் இருந்தவர்களால் எந்த தவறும் நடைபெறவில்லை. ஆனால் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் அந்த அதிமுகவில் இருக்கும்போது என்ன செய்தார்களோ, ஒப்பந்தங்களை எடுத்தார்களோ, ஆன்லைனில் தான் இப்போ ஒப்பந்தம்லாம், அதையெல்லாம் மீறுகின்ற ஒரு வேலையை அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ள. அதிமுகவிலிருந்து மட்டும் கிடையாது சார், வெளிக்கட்சியிலிருந்து நீங்கள் ஆட்சி வந்துருச்சு அப்படிங்கிறது அதை நோக்கி வரக்கூடிய ஒரு கூட்டம் வரத்தான் செய்வாங்க. உண்மையை சொல்ல போனால் இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. தாவேக்காவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கோ நிர்வாகிக்கோ காசு அடிக்கிறது எப்படின்னு தெரியாது, அந்த ரூட்டே தெரியாது. ஆல்ரெடி அங்கே ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, ஆட்சி மாறினே சட்டையை மாற்றி போட்டு படத்தை வேற படத்தை வச்சுட்டு இங்கே வந்துடுவான். இது எல்லா ஆட்சி காலத்துலேயும் ஒரு குரூப் ஆட்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு குரூப் உள்ளே வந்திருக்கு.
அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தாவேக்கா பேனரில் செய்கிறான். இப்போ அதுதான் நிறையா தாவேக்காவுக்கு பெரிய சிக்கல் என்னென்னா, அவன் வந்து திமுக அதிமுகவில் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பான், இந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான், அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆட்சி மாறும் என்ன பண்ணான், டக்குன்னு போய் மெம்பர் கார்டை வாங்கிட்டு ஒரு சட்டை பாக்கெட்டில் ஒரு போட்டோ வச்சுட்டு கொடியை கட்டிட்டு வந்துடுறான். இப்போ அவன் செய்கிறது பூராமல் இங்கே வருது. ஆனால் உண்மையிலே தாவேக்காவினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கான அந்த ரூட்டே தெரியாது. எல்லாமே 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க, மன்றத்தில் வந்தவங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி அடிக்கணும் என்னங்கிறதே அவங்க தெரியாது. ஆனால் இதை வந்து இவங்க சில பேர் பயன்படுத்தி கெட்ட பேர் ஒன்றுன்றாங்க. இதை வந்து அவங்க கட்சி தான் கண்காணிக்கணும். இல்லை, கண்காணிக்கின்றதை விட கட்சியில் சேரும்போது இப்போ நீங்கள் சொல்கிறக்கூடிய விஷயம் மாதிரி ஒப்பந்ததாரர்கள், சிறு ஒப்பந்ததாரர்கள் இவங்க எதுக்காக கட்சிக்கு வராங்க, என்ன நோக்கத்திற்காக வராங்க அப்படின்றது ஒரு ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த விஷயம் பண்ண முடியாது சார் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஆன்லைன் மெம்பர்ஷிப்பு நீங்கள் ஒரு ஆன்லைன் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா மெம்பர் தான், நீங்கள் தாவேக்கா தான். உங்கள் ஃபோன் எடுத்துட்டு நீங்கள் ஆன்லைன் உடனே வந்துடுது உங்களுக்கு. நீங்கள் கட்சியில் பொறுப்பு வாங்குறாங்க. நாளைக்கு நீங்கள் அப்படியே இல்லை, வெறும் உறுப்பினர் அட்டைன்றதை தாண்டி அங்கேருந்து வந்து கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்பை வாங்கிறாங்க, சின்ன பொறுப்பு. அந்த ஒரு பகுதியில் ஒரு நிர்வாகி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிர்வாகி இப்போ நீங்கள் போகிறீங்க, ஒரு வெல்டுவாக இருக்கீங்க, அவருக்கு ஏதாவது கொடுத்துட்டு போஸ்டிங் வாங்கிக்கலான்னு அந்த அவங்கள்ட்ட சரி பாப்பா ஒரு பெரிய சீனியர் வந்திருக்கிறாரு, நமக்கு ஒரு பக்கபலமாக இருப்பார்னு அவங்களும் நினச்சி போட்டுறாங்க. இவங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரிஞ்சால் போட்டுறாங்க. அது இவங்க செய்கிற விஷயங்கள் வந்து இது பண்ணும். என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முக்கியமான நிர்வாகிகளை போட்டு கண்காணித்து யார் நிர்வாகி, அவனுடைய ரோல் என்ன, அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறத இவங்க கட்சியை முதல்ல ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை பண்ணும். ஒருத்தர் சிறு தப்பு பண்ணால் கூட மொத்தமாக வந்து தாவேக்கா நிர்வாகி கைது, தாவேக்கா நிர்வாகி ஊழல், தாவேக்கா நிர்வாகி அப்படி தான் போகும். அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாவட்ட லெவலில், ஒன்றிய லெவலில் ஆட்களை போட்டு கட்சியை கண்காணிக்கணும். அந்த அடிப்படை ஸ்ட்ரக்சரை அவங்க சரி பண்ணலன்னா அவங்க செய்கிறது எல்லாமே இந்த கட்சிக்கு தான் கெட்டவராக வரும். நீங்கள் சொல்லும்போது செந்தில் பாலாஜி இந்த ஜாமீன் விஷயத்த சொன்னீங்க. ஆனால் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் விவகாரத்தில் முன்ஜாமீன் வாங்குகிறார். காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போட போகும்போது விசாரணை அப்படின்னு செய்தி இப்போ போயிட்டுருக்கு. வாரப்பத்திரிகையில் ஒரு தகவல் சொல்கிறாங்க, அதாவது 3 அமைச்சர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் செந்தில் பாலாஜி ஒன்று, சேகர்பாபு, சிவசங்கரன் அப்படின்றாங்க. இந்த 3 முன்னாள் அமைச்சர்களுக்கு அப்படின்னு அது ஒரு செய்தி ஆக இருக்கிறது நான் சொல்கிறேன். செந்தில் பாலாஜி கைது செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டமிடலோடு நகர்கிறது அப்படின்ற மாதிரி திமுகவின் குற்றச்சாட்டு அந்த திசையை நோக்கி தான் போகுதா? அதாவது தாவேக்கா வந்ததுக்கு பிறகு ஊழல் எங்கெங்க நடந்திருக்குங்க தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறாங்க. அதில் முதல்ல வந்து நிற்கிறது வந்து பெரிய அளவில் நிற்கிறது வந்து டாஸ்மாக். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3500 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு. பாட்டிலில், அந்த பெட்டியில், டிரான்ஸ்போர்ட்டிங்கில், காலி பாட்டிலில் எல்லாத்துலையும் நடந்திருக்கு. அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற பிராண்டை தான் வாங்கணுங்கிற அளவுக்கு கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பெரிய அளவில் முறைகேடுகள் இருக்குது, கண்ணுக்கு தெரிகிற முறைகேடுகளாகவே இருக்குங்கிறாங்க. இப்போ அதை நோக்கி தான் இவங்க 41 இடத்துல ரைடு பண்ணுறாங்க, 21 மாவட்டங்களை ரைடு பண்ணுறாங்க, ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க, 7 பேர் மேலே வழக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போ இதில் வலுவான குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால முதல்ல இதை எடுக்கிறாங்க. ஆனால் எல்லா துறையிலையுமே அங்கே ஒன்று இங்கே ஒன்று சில தவறுகள் நடந்திருக்கு, அதை அங்கே தோண்டி எடுக்க போகிறாங்க. முதலில் மாற்றுறது வந்து ஆல்ரெடி டாஸ்மாக் தான். டாஸ்மாக் விஷயம் ஏற்கனவே நம்ம தெரியும், இடி கேஸ் இருக்குது, அதை வந்து ஸ்டே கொடுத்துருக்குறாங்க, பல வழக்குகள் அங்கே இருக்கிறதுனால டாஸ்மாக் விஷயத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சே இருக்குது. அதனால் முதல்ல மாட்டுறாங்க. சரி, இப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க செந்தில் பாலாஜியை குறி வைக்குதா, பழி வாங்குதான்னா, போன ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டு வந்துச்சு. திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப ஏன் ஓடி ஒழிஞ்சார், திமுக ஆட்சியில் இருக்கப்ப ஏன் நெஞ்சு ஒளி வந்துச்சு, திமுக ஆட்சியில் இருக்கப்ப ஏன் போய் சென்ட்ரல் ஜெயிலில் படுத்துக்கிட்டாரு. அது மத்திய அரசு வழக்குல்ல. அப்போ அது போட்டால் மட்டும் பழி வாங்குறது கிடையாதா? அந்த வழக்கும் பெண்டிங்கில் இருக்குல்ல. இப்போ அதோட நீட்சியாக தானே இந்த வழக்கும் வருது. இப்போ இவர் டாஸ்மார்க்கில் முறைகேடு செஞ்சுருக்காங்க தான் குற்றச்சாட்டு. அப்போ நீங்கள் சட்டப்படி சந்திங்க. அது என்னென்னா, நீங்கள் உடனே போய் முன்ஜாமீன் கேட்குறீங்க ஹைகோர்ட்டில், முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணுது. லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய அதில் ஆதாரம் இருக்கிறோடனே உடனே முன்ஜாமீன் ரத்து பண்ண உடனே சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்குது. இந்தியாவின் மிக மூத்த வழக்கறிஞரை வச்சு வாதாடுறீங்க, கபில் சிபில் மாதிரியான கோடிகளில் சம்பளம் கொடுத்து வாதாடுறீங்க. உடனே வந்து உங்களுக்கு மதியானமே ஜாமீன் கிடைக்குது, உடனே இங்கே வெளியில் வர்றீங்க. இது எல்லாம் உடனே நடக்குதுன்னா அரசியல் இல்லாமல் இருக்குமா? இது என்ன சார் இது இருக்குது? இல்லை, இந்த அரசியல் நீங்கள் நயினார் நாகேந்திரன் பிரதான எதிரி தாவேக்கான்னு சொல்கிறாரு. வேளாண் துறை அமைச்சர் சரி, இதே நயினார் நாகேந்திரன் செந்தில் பாலாஜி விவகாரம் பற்றி தான் பேசியிருக்கிறாரா? எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரா? இல்ல, ஆளும் கட்சி அன்னைக்கு திமுக அதே ஆளுங்கட்சி நிலையில இன்னைக்கு தாவேக இருக்கு. செந்தில் பாலாஜி மீது சரியோ தப்போ இதை பத்தி பேசியிருக்காங்களா? செந்தில் பாலாஜி மீது பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு கூட பேசுங்க. இல்ல செந்தில் பாலாஜி தவறை செய்யாதன்னு கூட பேசுங்க. இல்ல செந்தில் பாலாஜி தவறு செஞ்சிருக்காருன்னு கூட பேசுங்க. இத்தனை கட்சிகள் இருக்குல்ல, ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்டத்தட்ட 40-50 இடத்துல ரைடு பண்ணி அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 3500 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குங்கிற சந்தேகம் இருக்குது அப்படின்னு 7 பேர் போட்டிருக்காங்க. ஒருத்தர் தலைமறைவாக வெளிநாடுக்கு போயிட்டார், இவர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. விசாகன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே எம்டியாக இருந்தவர் வழக்கு போட்டிருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, ஜாமீன் வாங்குறாங்க, உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இது ஒரு பரபரப்பான விஷயமாக போகுது. இவர் செஞ்சிருக்காரா இல்லையா, ஆதரவாக எதிர்ப்பா
அப்படிங்கிறது எந்த கட்சியாக பேசியிருக்காங்க? ஏதாவது கருத்தாக சொல்லியிருக்காங்களா? அப்போ என்னன்னா இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க, ஒரு அணியில் திறன் நிற்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இவங்கெல்லாம் ஒரு அணியில் சேர்றாங்களா இல்லை ஒரு அணியில் தாவேக்கா கொண்டு போய் சேர்க்குதா? தாவேக்கா கொண்டு போய் சேர்க்குது, தாவேக்காவின் வெற்றி கொண்டு போய் சேர்க்குது, தாவேக்காவின் அரசியல் கொண்டு போய் சேர்க்குது. இவங்களுக்கு எத்தனை பேர் எத்தனை கூட்டமாக தலைகீழாக நின்று வந்தாலும் அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு தாவேக்காவை சுற்றி தான் தமிழ்நாடு அரசியல். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு தலைமுறை உருவாயிட்டாங்க, அரசியல் களம் மாறிடுச்சு, அரசியல் தளம் மாறிடுச்சு, அரசியல் தலைவர்கள் மாறிட்டாங்க. நீங்கள் பழைய கதையை பேசிக்கிட்டு, பழைய பஞ்சாங்கத்தை பேசிக்கிட்டு, பழைய வரலாறுகளை பேசிக்கிட்டு, யாரையும் உள்ள விட மாட்டேன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கவே முடியாது. நீங்கள் எல்லாம் மாறி போச்சு. ஒன்றும் அந்த ரியாலிட்டியை புரியாமல் நாங்களாம் ஒன்று சேரப்போம். ஒன்று சேர்ந்து வந்தாலும் அந்த ஓட்டு மாறிடுமா? உங்களுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அந்த ஓட்டு மாறிடுமா? ஒன்றும் கோவம் தான். அவர் என்னப்பா நீ நேற்று வரைக்கும் அவனை திட்டிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு வரைக்கும் இவன் திட்டிக்கிட்டு இருந்தேன், இவர் எதுக்கிறதுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க? இப்போ நீங்கள் எல்லாம் ஒரே கூட்டணியாக இருந்தால் எனக்கு நினைப்பேன் தோணும். இந்த மாதிரி யோசிச்சு போகக்கூடிய ஆட்கள் கம்மியாக இருந்தால் கூட அது வேற மாதிரி தான் இவங்களுக்கு வந்து மாறும். இப்போ தாவேக்காவை எதுக்கிறதுக்கு ஒன்று சேர்றாங்க இவங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்காக ஒன்று காவிரி பிரச்சனைக்கு ஒன்று சேர்றாங்களோ, இல்லை இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலத்தை நோக்கி ஒன்று சேர்றாங்களோ, இந்த ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு அதுக்கு ஒன்று சேர்றாங்களோ அப்படிங்கிறதான் கிடையாது. நீட்டுக்கு எதிராக ஒன்று சேர்றாங்களா? கிடையாது. தாவேக்காவை வீழ்த்துவதற்கு ஒன்று சேர்றோம், சேருங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தான் சார் இருக்கிறாங்க. இவங்க வந்து எந்த பிரச்சனைக்கு கொண்டு சேர்றாங்க, யாரை எதுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க. அப்போ இவர்கள் இந்த மாதிரியான எக்ஸ்போஸ் ஆக தாவேக்காவுக்கு தான் கெயின். அவர் மீது குறையே இருந்தாலும் இவங்க செய்கிற அரசியல் நோக்கி அங்கே அவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் மாறும். அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, அடையாளம் இருக்குது. நீங்கள் அதை நோக்கி போங்க. அதை விட்டுட்டு தாவேக்கா எதுக்கிறதுக்கு ஒன்று சேர்ந்து நிற்கணும், நீங்கள் தான் அதை வந்து எக்ஸ்போஸ் ஆகிருப்பீங்க. நன்றி சார்.